ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு priyavijaykitchen. நான் பிரியா பேசுகிறேன். அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். நேற்றுக்கு பிடி கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். இன்றைக்கி பூர்ண கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பூர்ண கொழுக்கட்டைக்குரிய மேல் மாவுக்கு நான் கடை மாவு யூஸ் பண்ணி தான் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கிறேன். கடை மாவுலையுமே எப்படி விரிசல் இல்லாமல் அதே நேரத்தில் நல்லா சாஃப்டாக பண்ணலான்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி priyavijaykitchen நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. முதல்ல ஒரு பேனில் 1/2 கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் எடுத்துக்கலாம். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். வெல்லத்தை நெய்யில் லைட்டாக 2 பெரட்டி விட்டுக்கலாம். இப்போ இதில் சரியா 1 கை அளவுக்கு தண்ணீர் விட்டுக்கலாம். கூடவோ குறையவோ வேண்டாம், சரியா உங்கள் கை அளவுக்கு 1 கை அளவு போதும். அதுலேயே வெல்லம் நல்லா இலகி வந்துடும். வெல்லம் நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காயையும் வெல்லத்தையும் நல்லா ஒண்ணா பெரட்டி விட்டுக்கலாம். அடுத்து வாசத்துக்கு 2 சிட்டிகை ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் தூள் இல்லைன்னா 2 ஏலக்காயை பிச்சு போட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் இது அப்படியே அடுப்பில் இருக்கட்டும். கொஞ்சம் இலகனாப்பில் இருக்கும் போதுலேயே நம்ம இறக்கி வச்சிடணும். ஆறுனதுக்கு அப்புறம் கொஞ்சம் இறுக்கமாயிடும். அடுத்து ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கலாம். இது கூடவே தேவைக்கேற்ப உப்பு, 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் ஒருக்கா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கடை மாவு தான், இடியாப்பத்துக்கு வாங்கின மாவு. உங்களுக்கு கடையில் கொழுக்கட்டை மாவுன்னு தனியாகவே கிடைக்கும், அது கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அடுத்து ஒரு 3/4 கப் அளவுக்கு தண்ணீர் கொதிக்க வச்சு எடுத்துக்க போகிறோம். தண்ணீர் நல்லா கொதிக்கணும். இந்த கொதிக்கிற தண்ணியை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாவில் ஊற்றி பிசைய ஆரம்பிச்சிடலாம். மொத்தமாக ஊற்றிடக்கூடாது, கட்டி தட்டிடும். கொஞ்சம் இலக்கமாக பிசையணும், அப்படின்னா தான் உங்களுக்கு கொழுக்கட்டையில் விரிசல் விடாது. இப்போ இதை அப்படியே ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். அதுக்குள்ள பூர்ணத்தை நம்ம உருண்டை போட்டு வச்சிடலாம். அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ மாவு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து பிசைஞ்சு வச்சிடலாம். கையில் கொஞ்சம் கூட மாவு ஒட்டவே ஒட்டாது. மாவை எப்பொழுதுமே ஒரு ஈரத்துணி போட்டு மூடி வைக்கணும், இல்லைன்னா உங்களுக்கு ஆடை விழுந்துடும். அப்புறம் கொழுக்கட்டை ஒழுங்காக செய்ய வராது. இப்போ பூரணம் ரெடி, மாவு ரெடி. கொழுக்கட்டை பண்ண ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சமாக மாவு எடுத்துக்கலாம்.
மாதிரி நல்லா விரிச்சு விட்டுக்கலாம். பிறகு கொழுக்கட்டை அச்சில் ஒரு 2 சொட்டு எண்ணெய் விட்டு நல்லா தடவி வச்சுக்கலாம். ஒரு தடவை தடவினாலே போதும், ஒவ்வொரு தடவையும் தடவணும்னு அவசியம் இல்லை. இப்போ விரிச்ச இந்த மாவை அச்சில் வச்சுட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக பூரணத்தை வச்சிடலாம். அச்சை மூடி லைட்டாக எட்ஜஸ்லாம் ஒரு அழுத்தம் கொடுக்கலாம். அவ்வளவுதான், சூப்பராக வந்துருச்சு பாருங்க. மேல் மாவு திக்காவோ லைட்டாவோ எப்படி வேணாலும் உங்கள் விருப்பம் போல நீங்கள் விரிச்சு விட்டுக்கலாம். மீதி எல்லாத்தையுமே அதே போல் செஞ்சாச்சு. அடுத்து இப்போ இட்லி தட்டில் வச்சிடலாம். வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2 சொட்டு எண்ணெய் தடவிக்கலாம். நம்ம பண்ண கொழுக்கட்டையை இப்போ வச்சிடலாம். ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் வேக வச்சு எடுத்துருக்கிறேன். அவ்வளவுதான், சுவையான பூர்ண கொழுக்கட்டை தயார். இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.